ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், அதிக மதிப்பெண்கள் பெற முயற்சி செய். இந்த சென்டென்ஸுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ட்ரை டு கெட் குட் மார்க்ஸ். ட்ரை டு கெட் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாம் ஒன்றாக இருக்க முடியும். இந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா we can be together. we can be together அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த உதவியை மறக்க மாட்டேன். இதுக்கு எப்படி நம்ம சொல்லணும் இங்கிலீஷில் I will never forget this favor. I will never forget this favor அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களை மறக்க மாட்டேன். இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் I will not forget you. I will not forget you அப்படின்னு சொல்லணும். அனைத்தையும் மறந்து விடுவது நல்லது. இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா it is better to forget everything. it is better to forget everything அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாளுக்கு நாள் குளிர் அதிகமாகிறது. இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா it is getting colder day by day. it is getting colder day by day அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், பள்ளிக்கு தாமதமாகிறது. இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் it is getting late for school. it is getting late for school அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சமயம் கிடைக்கும்போது வருவேன். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி சொல்லணும் நம்ம இங்கிலீஷில் I shall come when I get time அப்படின்னு சொல்லணும். I shall come when I get time. நெக்ஸ்ட் ஒன், மொத்தமாக எவ்வளவு ஆகிறது. இந்த சென்டென்ஸுக்கு எப்படி சொல்லணும் how much is it all together அப்படின்னு கேட்கணும். how much is it all together. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் how much salary do you get. how much salary do you get அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் நல்லா இருக்கேன் அல்லது நான் நன்றாக இருக்கிறேன். இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் I am getting better. I am getting better அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கடிதம் கிடைக்கவில்லை. இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா I did not get the letter. I did not get the letter அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாம் ஒன்றாக சாப்பிடலாம். இந்த சென்டென்ஸுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா let us eat together. let us eat together அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாம் ஒன்றாக விளையாடலாம். இதை எப்படி சொல்லணும் let's play together. let's play together அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது முற்றிலும் மாறுபட்ட விஷயம். இதை எப்படி சொல்லலாம் that is a different matter altogether அப்படின்னு சொல்லணும். that is a different matter altogether. நெக்ஸ்ட் ஒன், அவ்வளவு போதும். இதை எப்படி சொல்லலாம் that is enough. that is enough அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாம் ஒன்றாக வேலை செய்ய முடியும். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா we can work out together. we can work out together அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாம் சேர்ந்து போவோம். இதுக்கு எப்படி சொல்லலாம் we shall go together. we shall go together அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போது பெற முடியும். இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா when can I get அப்படின்னு கேட்கணும். when can I get. நெக்ஸ்ட் ஒன், நான் கண்டிப்பாக போக வேண்டும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் I must go. I must go. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரம். இதை எப்படி கேட்கணும் how long. how long அப்படின்னு கேட்கணும். நான் அப்படித்தான் நம்புகிறேன். அதை நம்ம எப்படி கேட்கணும் எப்படி சொல்லணும் நான் அப்படித்தான் நம்புகிறேன். I hope so. I hope so. நெக்ஸ்ட் ஒன், ஆனால் நான் இன்னும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஆனால் நான் இன்னும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது பட் ஸ்டில். பட் ஸ்டில் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் அதை செய்கிறோம். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் we do it. we do it. லாஸ்ட் ஒன்,
இங்கு வெளியேறு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? எக்ஸிட் ஹியர். எக்ஸிட் ஹியர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.